அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் ஏராளம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் சுமார் 40,000 தீனார்களை இந்த இஸ்லாத்திற்காக செலவழித்துள்ளார்கள். இஸ்லாத்திற்காக தன்னுடைய அனைத்து பொருளாதாரத்தையும் கொடுத்த ஆண்களில் ஒருவர் என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், பெண்களில் ஒருவர் என்றார் அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 40,000 தீனார் தன் நிலத்தில் உள்ள அனைத்து சொத்துகளையும் இஸ்லாத்திற்காகவே வாரி வழங்கியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த 40,000 தீனார்ல 7 அடிமைகளை உரிமை விட்டார். அதில் 3 ஆண்கள் 4 பெண்கள். அந்த ஆண்களில் ஒருவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிக பெரும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கடும் அந்த பாலைவன சூட்டிலே மேலாடை இல்லாமல் அந்த கடும் சூட்டிலே படுக்க வைத்து அவரின் மீது மிக பெரும் பாறையை வைத்தெல்லாம் துன்புறுத்தப்பட்டவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களை, கடும் கஷ்டங்கள் அனுபவித்த அந்த சஹாபா பெருமக்களை தன்னுடைய சொத்துகள் அனைத்தையும் கொடுத்து அவர்கள் அந்த அடிமைகளை உரிமை வாங்கி அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் இறக்கும் வரை 63 வருடங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் 63 அடிமைகளை உரிமை விட்டவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்தினுடைய பல முக்கியமான மூத்த சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படும் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபா பெருமக்களிலே பெரும்பாலான சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக பாடுபட்ட மிக பெரும் ஆளுமை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த இணை பிரியாத காதல் சிறு வயதிலிருந்து அண்ணலம் பெருமானார் அவரை தெரியும். அண்ணலம் பெருமானார் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். அனைத்து மக்களும் எதிர்த்த பொழுதும் ஒற்றை மனிதராக தன்னுடைய செல்வங்களை அனைத்தும் கொடுத்தவர். இன்று இந்த உலகத்திலே 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பெரும் உழைப்பை தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமும் தன்னுடைய உழைப்பின் மூலமும் செலவழித்தவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால தான் அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். குகை தோழர் என்று பேசுகிறான். ரசூலுல்லாஹுடன் இருந்த குகை தோழர் என்று பேசுகிறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்கின்ற அந்த ஆயத்தினுடைய முதல் மனிதர், அந்த ஆயத்திற்கு சொந்தமானவர்கள் ஏராளமான லட்சக்கணக்கான சஹாபாக்கள். அத்துணை சஹாபாக்களிலும் முதலாவதாக இருக்கக்கூடியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்.